ஹலோ மக்களே, மகாநதி சீரியல் முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சேனல்ல மகாநதி சீசன் 2 ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் 2 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் கேரக்டர் மட்டும் வச்சு ஒரு மிகப்பெரிய அழகான ஆழமான கவித்துவமான ஒரு காதல் கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை ஒரு 28 அத்தியாயங்களாக நான் பிரித்து வச்சிருக்கிறேன். இது வெறும் முன்னோட்டம் மட்டும்தான். இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்குறதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வச்சு நான் மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரி, இந்த கதையோட சாரம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். காதல்னா எப்பவுமே ஒரு அழகான ஃபீல் தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல அதே காதல் மாறாத வடுக்கலையும் தாங்க முடியாத வழியும் கொடுத்துட்டு போகும். அந்த மாதிரி காயப்பட்ட காதலை தான் அழகில்லா காதல்னு சொல்லுவோம். இது நம்ம விஜய் அப்புறம் காவேரியோட கதை. விஜய் ஆகாயத்துல பறக்கிற ஒரு விமானி. ஆனா அவரோட மனசு யாருமே எட்டி பார்க்க முடியாத ஒரு இருட்டு அறை மாதிரி. என் பழசை பத்தி எதையும் கேட்க கூடாது, அதே மாதிரி என் கூட எந்த ஒரு எதிர்காலத்தையும் எதிர்பார்க்க கூடாது. இந்த 2 கண்டிஷனோட தான் அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு அவனோட கடந்த காலத்துல? அவன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அந்த பெரிய ரகசியம் என்ன? காவேரி உண்மையான அன்பை தேர்ற ஒரு ரொம்ப சாதாரண பொண்ணு. விஜயோட அந்த கல்லு மாதிரி இருக்கு அந்த மனசை எப்படியாவது கரைச்சி அவர்கிட்ட இருந்து கொஞ்சமாவது அன்பு கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறவ தான் நம்ம காவேரி. அடுத்ததா சந்தோஷ், காவேரியோட அண்ணன், விஜயோட உசுருக்குசுரான நண்பன். தன்னோட உயிருக்குயிரான தங்கைக்கும் உயிர் தோழனுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இவன் படுற பாடம் தவிப்போம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்புறம் ரோஹிணி, விஜயோட கடந்த காலத்துல நடந்த ஒரு பெரிய மர்மமே இவதான். இவ யாரு? விஜயோட மனசை இந்த அளவுக்கு உறைஞ்சு போக வச்சதுல இவளுக்கு என்ன சம்பந்தம்? இதுதாங்க இந்த கதையோட மிகப்பெரிய முன்னோட்டமே. இதுதான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். என்னங்க, இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த சந்தோஷங்கிற கேரக்டரை யாருன்னு நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கேரக்டர் சந்தோஷம், காவேரிக்கு அண்ணங்கிற கேரக்டர் இந்த சந்தோஷ் கேரக்டரை வச்சே கொண்டு போகலாமா? இல்லை நீங்க பார்த்து பழகின நாடகத்தில் இருக்கிற ஏதாவது முக்கியமான கதாபாத்திரம் இருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அந்த கேரக்டரை வச்சு இந்த சந்தோஷ் கேரக்டரை கொண்டு போகலாம். 2வது, நான் ரோஹிணின்னு ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அது யாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா யாருங்கிறத பேச முடியும். ஐயனார் துணையோட நிலாவை தான் இந்த ரோஹிணிங்கிற கேரக்டர்ல நான் ப்ளே பண்ண வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ரோஹிணி கேரக்டர் இருக்கலாமா? இல்லை ரோஹிணி வேணாப்பா, இந்த நிலா வேணாப்பா, வேற யாரையாவது நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த கேரக்டர் அதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி நான் இந்த கதையை நான் கொண்டு போகிறேன். உங்களுடைய பதிலுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகி உங்களுடைய கமெண்ட் வருதோ அதை பொறுத்து தான் இந்த நாடகத்தை நான் அடுத்தடுத்து கொண்டு போகிறத பற்றி யோசிக்க வேண்டியது வரும். இதுக்கு அதிகப்படியான எஃபெக்ட் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, யாருக்கெல்லாம் விஜய் காவேரியை பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.